Action. Okay, your time starts now. இனிய தமிழ் மக்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அம்பேத்கருடைய பிறப்பு தந்தை ராம்ஜி சக்பால், தாய் பீமாபாய் இவர்கள் இருவருக்கும் 13 குழந்தைகள் பிறந்தனர். இதையடுத்து 14வதாக 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு பீமாராம் ராம்ஜி என்று பெயரிட்டனர். அவர்தான் இன்றைக்கு பிற்காலத்தில் நாம் பெரிதும் போற்றப்படும் அம்பேத்கர் என்ற பெயரில் பேரும் புகழும் பெற்று விளங்கியவர். ராம்ஜி சக்பாலுக்கு பிறந்த 14 குழந்தைகளில் 3 ஆண்களும் 2 பெண்கள் மட்டுமே பிழைத்திருந்தனர். ஆண்களில் மூத்தவன் பலராமன், இளையவன் ஆனந்தராவ், 3ஆமவன் பீமாராவ் ராம்ஜி. பெண்களில் மஞ்சுளா மூத்தவன், இளையவன் துளசி. பீமாராவ் ராம்ஜி கடைசி பையன் என்பதால் பெற்றோர் மற்றும் சகோதரர்களின் அன்பும் அரவணைப்பும் அதிகமாக இருந்தது. செல்ல பிள்ளையாகவே வளர்ந்து வந்தான் பீமாராவ். பிறந்த பிள்ளைக்கு பீமன் என்று பெயரிட்டனர். பீமன் வலிமையும் வீரமிக்க பாண்டவர் மைந்தன் தருமனின் தம்பியும் அர்ஜுனனின் அண்ணனும் ஆவான். பின்னர் பெயர் பீமாராவ் ராம்ஜி என்று விரிவடைந்தது. இதில் அன்னையின் பெயர் பீமாபாய், அதில் பீமாவும், தந்தையின் பெயர் ராம்ஜி சக்பால், அதில் உள்ள ராம்ஜி ஆகிய இரண்டும் அரவணைத்துக் கொள்ள ராவ் என்று மட்டுமே பெயராக தெரியும். பீமாராவ் என்றே அழைக்கப்பட்டார். பின்னர் அன்பாலும் பண்பாலும் சிறந்து விளங்கிய ஆசிரியரின் பெயரை இணைத்து பீமாராவ் அம்பேத்கர் என அழைக்கப்பட்டார். அம்பேத்கரின் பள்ளி படிப்பு. அம்பேத்கருக்கு 2 வயது நடக்கும் போது ராம்ஜி தம் பணியில் இருந்து ஓய்வு பெற்றார். அதனால் அவர் வசித்து வந்த மோ என்னும் இடத்திலிருந்து தாபோலி என்னும் இடத்திற்கு தம் குடும்பத்தை மாற்றினார். தனக்கு கிடைத்த குறைந்த ஓய்வூதியத்தில் குடும்பம் நடத்த பெரிதும் சிரமப்பட்டார். எப்படியோ குடும்பத்தை நடத்தி வந்தார். பீமாராவுக்கு 5 வயது நிரம்பியது. தாபோலியில் ஆரம்ப பள்ளி ஒன்றில் பீமாராவ், ஆனந்தராவ் இருவரும் சேர்ந்து படித்து வந்தனர். ராம்ஜி சக்பால் தம் பிள்ளைகளுக்கு வீட்டிலும் பாடத்தை கற்பித்து வந்தார். கல்வி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் என்று உணர்ந்த தந்தை தெய்வ நம்பிக்கை மிக்க அவர் அம்பேத்கர் என்ற ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் அந்தனர் குலத்தைச் சேர்ந்தவர். கீழ்சாதி மாணவர்களை நடத்தப்படும் நிலை அவருக்கே பொறுக்கவில்லை. மனிதர்கள் அனைவரும் சமம், குடிப்பிறப்பால் உயர்வு தாழ்வு பேசி வேறுபடுத்துவது விரும்பத்தக்காத செயல் என்று எண்ணுபவர். அவருக்கு பீமாராவ் மீது தனி அன்பும் பாசமும் ஏற்பட்டது. மதியம் சாப்பிடும் நேரத்தில் தான் கொண்டு வரும் உணவை பீமுடன் பகிர்ந்து சாப்பிடுவார் அம்பேத்கர். இந்த ஆசிரியர் தான் பீமின் பெயரை அம்பேத்கர் என்று பதிவேடுகளில் மாற்றிவிட்டார். இன்று நம் அனைவராலும் பெருமையோடும் புகழோடும் அம்பேத்கர் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆசிரியர் அம்பேத்கரின் செயலை பீமாராவை வியப்புறச் செய்தது. மற்றவர்களை போன்று விதிவிலக்காக அவை இருப்பதை கண்டு அவரை பாராட்டினார். அதற்கு அம்பேத்கர், பீமாராவ், நான் பாராட்டும்படியான செயலை தந்தையை பார்க்க வேண்டும் என்று தோன்றினால் அவர்களாக சென்று பார்த்தால் தான் உண்டு. அதற்கு ராம்ஜி அத்தனை சுலபத்தில் அனுமதிக்க மாட்டார். வீணாக பணத்தை விரயம் செய்யக்கூடாது என்பார். ஒரு நாள் திடீரென பீமுக்கு தந்தையை பார்க்க வேண்டும் என்று தோன்றிவிட்டது. சகோதரர் மற்றும் சகோதரியின் மகன்கள் சகிதம் கார்கோன் செல்ல தயாராகி அவர்களை ஏற்றிக்கொள்ள மறுத்துவிட்டனர். ஈட்டு ஒட்டி கொள்ளும், ஆகவே முடியாது என்று சொல்லிவிட்டனர். ஈட்டு என்ற வார்த்தையை கேட்டாலே ஆத்திரமாக வந்தது பீமுக்கு. பலராமுக்கும் தான். ஆனாலும் ஈட்டுப்படாது, 2 பங்கு கூலியும் தர சொல்லிடுறேன், வேலையே செய்ய வேண்டாம், ஆனா ரத்த சம்பளம். மனதுக்குள்ள சந்தோஷமாக இருந்தது. ஒப்பு கொண்டார். பலராம் வண்டியை ஓட்டினார். பீமும் அவனுடைய சகோதரி மகன்களும் வண்டிக்குள் அமர்ந்து கொண்டனர். வண்டிக்காரர் நடக்க தொடங்கினார். வழியில் பல இடங்களில் அவர்களுக்கு தாகம் ஏற்பட்டது. ஆனால் தண்ணீர் கொடுக்க யாரும் தயாராக இல்லை. தீட்டு
தீட்டு தீட்டு தாகத்தோடு சேர்த்து ஆத்திரத்தையும் அடக்கிக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. இருள் கவிழ்மா தாழ்த்தப்பட்டவன் கல்வி கற்க கூடாது, படிப்பதை கூட காலால் கேட்க கூடாது, அடிமை தொழில் மட்டுமே செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம். முன்னோர்கள் படிப்பறிவே இல்லாத இனத்தில் தோன்றி படிக்க முயன்று கிராம பகுதிகளை கடந்து நாட்டின் மைய பகுதிக்கு வந்து படிக்க தலைப்பட்டார் எனில் அதுதான் தாழ்த்தப்பட்ட மகள் செய்த மிக பெரும் தவம் என கருதுகிறார் அம்பேத்கர். கௌதம புத்தர் நூல் மகர் மக்கள் தங்கள் வீட்டு பிள்ளை வெற்றி பெற்றத்தின் மூலமாகவே இந்த புத்தகங்கள் வந்து சேர்ந்தன. இந்த புத்தகங்கள் கப்பலின் போராட்டத்தில் சேதமடைந்தன. அதனால் நஷ்ட ஈடாக கொஞ்சம் பணம் கொடுத்திருந்தார்கள். அந்த பணத்தில் கொஞ்சம் பரட எடுத்துக்கொண்டு மீதம் இருந்த குடும்ப செலவுக்காக மனைவி ராமாபாயிடம் கொடுத்துவிட்டு புறப்பட்டார் அம்பேத்கர். ரயில் மூலமாக பரோடா செல்ல திட்டமிட்டிருந்தார். கூடவே பரோடா மன்னரின் ஒப்பந்தப்படி அம்பேத்கர் தன் சகோதரர் பலராமுடன் ரயில் மூலமாக புறப்பட்டார். படித்த மனிதர்கள், பெரிய மனிதர்கள் பரோடாவுக்கு வந்தால் ரயில் நிலையத்தில் எப்போதும் ராஜ மரியாதையோடு வரவேற்கப்படும் வழக்கம் எப்போதும் இருந்தது. பரோடா மன்னரும் அம்பேத்கரை மேலதாளத்துடன் வரவேற்க தனது பணியாளர்கள் சாட வேண்டும் என்று அவரது நெஞ்சி குமரி கொண்டிருந்தது. ஆனால் அவருடைய செயல் வெற்றியடைய கை கொடுத்து உதவி தூக்கி விட ஒருவரும் முன்வரவில்லை. அப்பொழுது கோல்காப்பூர் சிற்றரசர் நிர்வாகம் வரை, கல்வி முதல் வேலை வாய்ப்பு வரை நமக்கு மறுக்கப்பட்ட அத்தனை உரிமைகளும் மீண்டும் தரப்பட வேண்டும், அதற்கு போராடுவதை தவிர வேறு வழி இல்லை என்று அக்கூட்டத்தில் முழக்கமிட்டார். பின்னர் மாநாடு கூட்டத்திற்கு வந்திருந்த தாழ்த்தப்பட்டவர்களை எழுந்து நின்று சில உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ள செய்தார். அந்த உறுதிமொழி மனித இனம் என்ற முறையில் தங்களது உரிமைகளை பெற என்றும் போராட வேண்டும், தங்களை உயர்த்திக் கொள்வதோடு தங்களது பிள்ளைகளையும் படிக்க வைக்க தவறக்கூடாது, தங்களிடம் உள்ள தீய பழக்கங்களையும் தாழ்வு மனப்பான்மையையும் விட்டுவிட வேண்டும், மற்றவர்களிடம் அடிமைப்பட்டு கெஞ்சி பிழைக்கும் கீழ்த்தர வாழ்வை விட்டுவிட வேண்டும், தங்கள் மீது திணிக்கப்பட்ட அநீதியை தீண்டப்படாத மக்கள் சேர்க்கப்படுவதற்கு உரிமை வழங்கப்பட வேண்டும், அரசு பணிகளுக்கு நியமனம் செய்வதில் கெஜெட்டில் பதிவான இடங்களுக்கும் கெஜெட்டில் பதிவாகாத இடங்களுக்கும் 30 ஆண்டு காலத்துக்கு தீண்டப்படாத சாதியினருக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தீண்டப்படாத சாதியை சேர்ந்த ஒருவர் சிறப்பு காவல்துறை ஆய்வாளராக நியமிக்கப்படும் உரிமை அரசியல் உரிமைகளை கோரிக்கைகளை அங்கீகரித்துள்ளது போலவே தீண்டப்படாத மக்களின் அரசியல் உரிமைகளையும் அங்கீகரித்துள்ளது. அவர்களுடைய அரசியல் உரிமைகளுக்காகவும் அவர்கள் போதிய அளவில் பிரதிநிதித்துவம் பெறவும் பரிந்துரை செய்துள்ளது. எங்களை பொறுத்தவரை இவை நன்மை தருவனல்ல. இது பற்றி உங்கள் கருத்து என்ன? காந்தி அரசியல் ரீதியாக இந்துக்களிடம் தலைவர்கள் எல்லாம் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். அவருடைய சடலம் தில்லியில் இருந்து பம்பாய்க்கு கொண்டு வரப்பட்டது. இறுதி சடங்கு நடந்தது. அந்த மயானத்தில் பல லட்சம் மக்கள் கண்ணீர் விட்டனர். அவருடைய நினைவாகவும் அவருடைய ஆத்ம சாந்தி அடையவும் இன்னும் சிலர் அந்த இடத்திலேயே புத்த சமயத்தை தழுவினர். அவர் புத்த மதத்தை தழுவிய போதிலும் இந்துக்கள் அவரை வேறாக கருதவில்லை. எல்லாரும் சமமாக வாழ வேண்டும் என்பதே அவரது விருப்பம். அதை எல்லாரும் உணர்ந்து கை கொள்வதே தம் இந்தியரது கடமையாகும். வாழ்க
அம்பேத்கரின் அவர்தம் புகழ்.